இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ நல்லா ஒரு ஹோல்சம் லஞ்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை கடையில் முளைக்கீரை வாங்கியிருந்தேன்னா எப்போயாவது தான் எனக்கு கீரை சமைக்கிற மூடே வரும். ஏன்னா ஒரு ஆளுக்கு என்னத்தை நம்ம சமைச்சு பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக விட்டுருவேன். பட் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் எப்போ கீரை கடையில் பண்ணாலுமே எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தொட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். கீரை வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டு நாட்டிருக்கு, அதில் நிறைய தண்ணி வந்துருச்சா, ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு உப்பும் பெப்பரும் போட்டு சூப் மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் கீரை தாளிக்கும் போது வெறும் பூண்டு, சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, நல்லா வெங்காயத்தை அப்படி இந்த பொன்னிறமாக அந்த க்ரன்ச்சியாக வரும்ல அந்த மாதிரி வதக்கி விட்டு நல்லா மசிச்ச கீரை போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். மார்க்கெட்டில் நேற்று காய்கறி வாங்க போயிருந்தோம் தான் ஃப்ரெஷ்ஷாக பேட்சாக மாங்காவை கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க. சரி, ஓகே, கட் மேங்கோ பிக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ண லைட்டாக கருக்கி விட்டேன். பட் சாப்பிடும்போது அந்த கருகின ஸ்மெல்லாம் வரல, நல்லாவே இருந்ததா. ஸோ அதனால் சுட சுட சாதத்தை போட்டு கீரை கடையலுக்கெல்லாம் நெய் தாங்க ஊற்றணும். நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் கீரை கடையில் தேங்காய் எண்ணெயில் பண்ணேன். பட் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா நெய்யை ஊற்றி சுட சுட அதை போட்டு அந்த மேங்கோ பிக்கிள், உருளைக்கிழங்கு, இந்த கடிச்சு கருக்கு சிப்ஸு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்தது. சூப்புமே சூப்பராக இருந்தது.